நமசிவாய. கிட்டத்தட்ட கிரகணத்திற்கு ஒப்பான நாள் அப்படிங்கிற மாதிரியான இந்த ஒரு நாளை சொல்லலாம். இந்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாள்ல குறிப்பிட்ட ஒரு சில இந்த இந்த ஒரு முகூர்த்தத்தில முகூர்த்தம்னே நம்ம வந்து சொல்ல முடியும். குறிப்பிட்ட ஒரு நேரம் வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு கிரகணத்திற்கு ஒப்பான நேரம். நாம் செய்யக்கூடிய ஒரு தானங்களாகட்டும், மந்திர ஜபங்களாகட்டும் பல லட்சம் மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கிறது. இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு. இந்த ஒரு நாள்லயே உங்களுக்கு வியாதிபாத யோகம் அப்படிங்கிற யோகம், அதாவது யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து ஜோதிடத்திலே இருக்கிறதில்ல. ஜோதிடத்தில ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பஞ்சாங்கத்தில இருக்கக்கூடிய இந்த 27 யோகங்கள் வரும் அல்லவா? அந்த மாதிரியான ஒரு யோகம். அந்த யோக நாள் அப்படின்றது, அந்த யோகம் வரக்கூடாது. கரணம், யோகம், நட்சத்திரம் அதெல்லாம் வரும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய, அந்த யோகம் இருக்கக்கூடிய ஒரு நாள். சரி, இதில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே இந்த வியாதிபாத யோகம் அப்படின்ற ஒரு நாள்லே நமக்கு வந்து முன்னோர்களுக்கு செய்யக்கூடியது, எப்படி அமாவாசைக்கெல்லாம் செய்றது நல்ல பலன் கிடைக்குமோ, அது மாதிரி இந்த ஒரு நாளிலே செய்வது அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும். முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு திதி தர்ப்பண காரியங்கள் மற்றது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். நிறைய ஒரு பிளெஸிங்ஸ், அவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் பிளெஸிங்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு நாளிலே செய்யக்கூடிய விஷயங்களுக்கு பலன் உண்டு. அதே போல் வந்து பார்த்தோம்னா, மார்கழி மாதத்திலே வரக்கூடிய இந்த வியாதிபாத யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, பல லட்சம் மடங்கு பலன். பொதுவாகவே யோகத்தில வரக்கூடியதே வந்து பல லட்சம் மடங்கு பலன் தரும்பாங்க. இது இந்த மார்கழி மாதத்தில வர்றது, அது பர்ட்டிகுலரா அந்த சாட்டர்டே வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த நாளில் வேறொரு முக்கியமான ஒரு விஷயம், செல்வம் சேருவதற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்கக்கூடிய ஒரு 1/2 அன் ஹவர் டைம் வருதுன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இந்த ஒரு நேரம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 10:08க்கு ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு காலையில வரைக்குமே இருக்கு. அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை வரையுமே இந்த ஒரு யோக தினம் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம். இதில என்னென்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்தவரைக்கும், நம்ம வந்து கேட்டதை கிடைக்கக்கூடிய ஒரு தினம் அப்படின்ற மாதிரியா இருக்கிறதுனால, குறிப்பிட்ட ஒரு சில தானங்கள், ஒரு சில அப்படின்றது வந்து உங்களுக்கு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே ஒரு பொருள் குடுக்கறதுனாலும் குடுக்கலாம். அது மாதிரியான தானங்கள் செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நல்ல பலன் தரும். பொதுவாக எந்தெந்த நாள்ல எப்படி எப்படி ஒரு அ ஏதாவது ஒரு தானம் செய்றது பலன் தரும்னு சொல்லியிருக்காங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி நாளிலே செய்யக்கூடியது 100% பலனும், இந்த இது இருக்கு இல்லையா? மாதா மாதம் வரக்கூடிய இந்த சங்கராந்தி பீரியட் இருக்கு இல்லையா? அந்த பீரியட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். அதாவது சூரியன் தமிழ் மாதத்திலே பிறக்கக்கூடிய தமிழ் மாத பிறப்பு தினம். அந்த மாதத்தில அந்த டைம்ல செய்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1000 டைம்ஸ் வந்து பலன் தரும் அப்படின்ற மாதிரியும், கிரகணத்திலயும், வியாதிபாத யோகத்திலயும் செய்றது பல லட்சம் மடங்கு பலன் தரும் அப்படின்ற மாரியான விஷயமா சொல்லியிருக்காங்க. இந்த வருடம் கிட்டத்தட்ட ஒரு 15 ம நேரங்கள் இந்த மாதிரியான 15 மாதத்திலேயே இந்த மாதத்திலேயே இன்னொன்னு இருக்கு. ஒரு 15 நாட்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்றேன், நீங்க செய்ற மாரி இருந்ததுன்னா. ஸோ, இப்போ இந்த வியாதிவாத யோகம் அப்படின்ற மாதிரியான விஷயம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுமே உங்களுடைய பிள்ளைகள் கேள்வி கேட்டாலோ, அல்லது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது என்ன விஷயம் இந்த மாரி செய்றீங்கன்னு கேட்டாலோ, அதற்குண்டான ஒரு விஷயத்த உங்களால வந்து தைரியமா எடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த என்னென்ன விஷயத்திற்கு என்னென்ன மாரியான ஒரு பலன் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ, இப்போ இந்த மார்கழி சனி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்ற மாரியான விஷயத்த பார்த்துட்டோம். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நான் வந்து குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒவ்வொரு கிரகத்துக்குமே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து ரொம்ப அதீத சக்தி வாய்ந்த ஒரு ஆக்டிவேஷன் பீரியடா இருக்கணும். அந்த ஆக்டிவேஷன் பீரியட் அப்படிங்கிறது குருவுக்கு உண்டான ஒரு ஆக்டிவேஷன் பீரியடா இந்த ஒரு நாள் ஒரு 30 மினிட்ஸ் வருது. இந்த ஒரு 30 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு இந்த குரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பணத்தை பெருக்குவது, நமக்கு வந்து இல்லாத இடத்துல இருந்தெல்லாம் கொண்டு வந்து குடுக்குறது அப்படிங்கிற மாரியான விஷயமாலாம் நம்ம வந்து குருவ பத்தி நம்ம நெறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஸோ, இந்த நாள்ல இந்த வியாதிபாத யோகத்தில செய்யக்கூடிய விஷயம் அப்படின்ற மாரியான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லையா? நாட்டு சர்க்கரை தானம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு தாமிர பாத்திரத்தில ஒரு நாட்டு சர்க்கரை தானம் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதேபோல வந்து பார்த்தோம்னா, தங்கத்தை தானம் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். வேற எல்லாமும் தியானம் செய்யறதுக்கு நெறைய விஷயங்களும் குடுத்திருக்காங்க. இது 2ம் மெயினா சொல்லியிருக்காங்க. பட் இது 2மே நமக்கு வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டா, இந்த ஒரு நாள்லயே நமக்கு, அதாவது இப்ப இருக்கக்கூடிய பீரியட்ல வந்து நமக்கு வந்து சாத்தியம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. நம்மளால தங்கத்தெல்லாம் தானம் பண்ணிட்டு இருக்க முடியாது எல்லாராலயும். அதேபோல வந்து பார்த்தோம்னா, நாட்டு சர்க்கரை தானம் பண்ணலாம். தாமிர பாத்திரத்தில வச்சு தானம் பண்ணலாம். இந்த மாரி குடுக்கும்போது ரொம்ப பர்ட்டிகுலரா யாருக்காவது தெரியும். ஸோ, அப்படி இல்லாத பட்சத்தில நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெய்ட்ஸ், ரொம்ப ஏழைகளாக இருப்பவர்கள், அவங்கலாம் நாட்டு சர்க்கரை யாராவது யூஸ் பண்றாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயமாக நாட்டு சர்க்கரை இந்த ஒரு நாள்லயே குடுக்கலாம். மெயினா எந்தெந்த விஷயத்திற்கு இந்த நாள்ல என்னென்ன மாதிரியாக தானம் செய்தால் பலன் அப்படின்ற விஷயத்த பார்த்துடலாம். நீங்க என்ன செய்யணும் அப்படின்றது. புளி சாதம் அல்லது எள்ளு சாதம். இது வீட்லயே நீங்க செஞ்சு குடுக்குறீங்க அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, தீராத கஷ்டங்கள், நெகட்டிவிட்டி, அதாவது எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி நம்ம மைண்ட்லயோ அல்லது வீட்லயோ, வெளி இடங்கள்லயும் நமக்கு வந்து அந்த தீய சக்திகள் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, அந்த நெகட்டிவிட்டி போகறதுக்கும் சரி, தீராத கஷ்டங்கள் எல்லா இடத்துலயும் வந்து அப்ஸ்டக்கிள்ஸ் இருந்துட்டே இருக்கு, தடைகள் இருந்துட்டே இருக்கு அப்படின்ற மாரியான விஷயங்கள் இருந்தனால், அதேபோல வந்து கார்மிக் ரிலேட்டட் இஷ்யூ, இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஜோதிடமோ அல்லது வந்து இந்த நாடி இது மாரிலாம் பார்க்கும்போது, பர்ட்டிகுலரா அந்த நாடி பார்க்கும்போது எப்ப போனாலுமே வந்து இந்த கர்மா ரிலேட்டட் இஷ்யூஸ் சொல்லுவாங்க. ஸோ, அப்ப அந்த கர்மா ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்றது அப்படின்றது இந்த நாள்லயே நீங்கள் செய்யக்கூடிய அந்த புளி சாதம் அல்லது அ எள்ளு சாதம் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு உடனடியாக நீங்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்ற மாரி.
மஞ்சள் லட்டு இருக்கு இல்லையா? இந்த மஞ்சள் லட்டுவை நீங்கள் வந்து பசுவிற்காவது அல்லது கன்னி பெண்ணுக்கு, சின்ன பெண்ணுக்கு ஏழைகளாக இருந்ததுன்னா பெட்டர். அ அதிகமா அந்த மாரி ரெகுலரா வாங்கி சாப்பிட முடியாதவங்களா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த மஞ்சள் லட்டு குடுக்கறது. அ அதேபோல் வந்து பார்த்தோம்னா, பசுவிற்கு குடுப்பது காலிலே செருப்பு இல்லாமல். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்றதெல்லாம் நமக்கு வந்து ஒரு லக்ஸரி ஆகட்டும், ஒரு கம்ஃபர்ட் நமக்கு வந்து ஒரு நல்ல இதமான வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், செல்வ ரீதியான விஷயங்களும் அதிகப்படியாக வருவதற்கு உண்டான ஒரு பலன் கிடைக்கும் இந்த ஒரு நாள்ல நீங்க செய்யறது. செருப்பு தானம். செருப்பு தானம் அப்படிங்கிறது செய்யறது வந்து பார்த்தோம்னா, எனக்கு வந்து நிலையாகவே இல்ல. என்னோட கிராஃப் வந்து என்னோட லைஃப்ல மேலேயும் கீழயும் இறங்கிட்டே இருக்கு. எப்ப என்ன நடக்கும்னே தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. நமக்கு வேலை போயிடுமோ, அல்லது வந்து பார்த்தோம்னா கடன்காரங்கள்னால பிரச்சனை வருமோ, அல்லது வந்து பார்த்தோம்னா செல்வம் இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கிற மாரி வரல. இந்த மாதிரி நெறைய விஷயங்களுக்கு எல்லாமே அந்த ஒரு நிலைத்தன்மை அப்படின்ற மாரியான விஷயம் வருவதற்கு நம்ம வந்து செருப்பு தானம், கருப்பு கலர் செருப்பு அப்படின்றது தானம் குடுக்கலாம். பொதுவா நம்ம வந்து இந்த பிச்சை புகுவோருக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் ரோட்டோரமா உட்கார்ந்திருக்கவங்களுக்கு தான் குடுப்போம். ஸோ அது மாரி குடுக்குறது வந்து 7ஆம் நம்பர் செருப்பு வந்து நமக்கு 7ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் இது எல்லாமே வந்து சீக்கிரமா இந்த மாதிரி நார்மல் லெவல்ல ஒரு ரூ. 100 செருப்பு இருக்கிறது. அது மாரி ஒரு ரூ. 80க்கெல்லாம் செருப்பு கிடைக்கும் பாரிஸ்லயோ, டி நகர் எல்லா இடத்துலயுமே கிடைக்கும்னு வச்சுக்கங்களேன். சென்னைய பொறுத்தவரைக்கும் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி குடுக்குறது அப்படின்றது நமக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். எவ்வளவு குடுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய மனச பொறுத்து தான். எந்த ஒரு விஷயமுமே சரி. இப்ப நீங்க ஒண்ணே ஒண்ணு குடுத்தாலும் அதற்கு உண்டான ஒரு பலன் கிடைக்கும். உங்களுக்கு அவ்வளவுதான் வசதினா. இல்ல உங்களுக்கு மனசு இருக்கு. உங்களால செய்ய முடியும். ஒரு 10 பேருக்கு சாப்பாடு குடுக்க முடியும். ஒரு 10 பேருக்கு செருப்பு குடுக்க முடியும் அப்படின்ற மாரி, இல்ல ஒரு 10 லட்டு வாங்கி குடுக்க முடியும் அப்படின்றதுன்னா, அதற்குண்டான பலன் உங்களுக்கு தானாக வந்து சேரும் அப்படின்ற மாரியான விஷயங்கள். திடீர் கஷ்டங்கள் அப்படின்ற மாரி திடீர்னு எதிர்பார்க்காம இந்த விஷயத்த நான் எதிர்பார்க்கவே இல்ல வந்துருச்சு. ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆகட்டும், வேற ஏதாவது ஒரு விஷயம் ஆகட்டும், அஃபிஷியல் மேட்டர்ஸ் ஆகட்டும், பிசினஸ் மேட்டர்ஸ் ஆகட்டும், ஏதாவது ஒண்ணு ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ், ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து எதிர்பார்க்காத ஒரு சரிவு வருது அப்படின்ற மாரியான ஒரு விஷயமா நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு நீங்க செருப்பு வாங்கி குடுக்குறது அப்படின்ற மாரியான ஒரு மூலமாக கண்டிப்பான முறையில அது தீரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடை. குடை தானம் அப்படின்ற மாரியான விஷயம் பார்த்தீங்கனாலும் சரி, வஸ்திர தானம் அப்படின்றது. வஸ்திரம் எந்த மாதிரியான வஸ்திரம் வாங்கி குடுக்கலாம்? எந்த மாரி ட்ரெஸ் வாங்கி குடுக்கலாம்? வேஷ்டி அந்த மாரி ஏதாவது ஒரு விஷயங்களோ, எது எது வாங்கி குடுக்கலாம்னா, ப்ளூ கலர் அப்படின்ற மாரியான விஷயங்கள் வாங்கி குடுக்குறது அப்படின்றது இந்த ஒரு நாள்ல. கருப்பு கலர் வாங்குறதும் நல்ல ஒரு பலன் தரும். இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, குடையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 கலர்ல ஏதாவது ஒரு கலர்ல வாங்கி குடுக்குறது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே நம்ம வந்து பிச்சை புகுவோருக்கு அது மாரியான விஷயமாக இருக்கிறவங்களுக்கு, யாசகம் பெறுவோருக்கு குடுக்குறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். இது என்ன ஒரு பலன் தரும்? அப்படின்ற மாரியான விஷயமா கேட்டோம்னா, உங்களுக்கு வந்து ஒரு புரொடெக்ஷன் இல்லன்னு நெனைக்கிறீங்க. இப்ப இந்த நிலைத்தன்மை அப்படின்ற மாரியான விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன். அதுக்கும் இந்த புரொடெக்ஷன் அப்படின்ற மாரியான விஷயத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் வச்சுக்கோங்களேன். ஒரு புரொடெக்ஷன் எனக்குன்னு ஒரு வீடு இல்ல. எனக்குன்னு தங்குறதுக்கு ஒரு விஷயம் இல்ல. எனக்கு வந்து இது வாடகை வீட்ல அப்படி இப்படி அலைஞ்சுகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. எனக்குன்னு நிலையான ஒரு சோர்சஸ் இல்ல. எனக்கு வந்து அ மத்தவர்களாலவோ, அல்லது வந்து என்னுடைய எண்ணங்களாலேயோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. அதிலேருந்து எனக்கு ஒரு புரொடெக்ஷன் வேணும். தீய சக்திகள்லேருந்து எனக்கு ஒரு புரொடெக்ஷன் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால், நீங்க வந்து இந்த குடை அல்லது இந்த மாரி வஸ்திரம் அப்படின்ற தானம் வந்து செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். சரி மந்திரம். மந்திரம் அப்படிங்கிறது இந்த ஒரு பர்ட்டிகுலர் பீரியட்ல நாம வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னைக்கு 10:08லிருந்து இந்தியாவ பொறுத்தவரைக்கும், ஸ்ரீலங்காவ பொறுத்தவரைக்கும். இந்தியா, ஸ்ரீலங்கா 10:08லிருந்து காலையில வரைக்குமே உங்களுக்கு வந்து இந்த யோகம், இந்த தானம் செய்றதுக்கு, மந்திர ஜபம் செய்றதுக்கு அப்படின்ற மாரியான ஒரு நேரம் இருக்கிறது. ஸோ, இதுல வந்து நீங்க வந்து மந்திர ஜபங்கள் என்ன செய்றதுன்னா, உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களோட குலதெய்வ மந்திர ஜபங்கள் எல்லாம் உட்கார்ந்து அமைதியாக ஒரு 10, 15 நிமிஷம் நீங்க வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம சொல்றதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். ஓம் பிரஹஸ்பதயே நமக என்ற ஒரு மந்திரத்தினை சொல்ல வேண்டும். அந்த பிரஹஸ்பதயே நமக என்ற ஒரு மந்திரத்தினை நீங்கள் எப்பொழுது சொன்னாலும் அதிகப்படியான பலன் அப்படின்றத சொல்றேன். இதுக்கு முன்னால ஒரு விஷயம். இன்டர்நேஷனல் பீப்பிள் இருக்காங்க இல்லையா? அவங்கள வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்தியா, ஸ்ரீலங்காக்கு இப்ப இந்த தானம் டைம் சொல்லிட்டேன். இது நீங்க வந்து இந்த வியாதிபாத யோகம் அப்படின்னு போட்டிருக்கும். இந்த வியாதிபாத யோகம் அப்படின்னு போட்டிருக்கிறது இந்த ஒரு தினத்திலே எந்த டைம்ல இருக்கு அப்படிங்கிறது நீங்க உங்களுடைய கூகுள்ல நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. பஞ்சாங்கத்துல செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அல்லது நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வியாதிபாத யோகத்தோட இருக்கக்கூடிய லிங்க் ஏதாவது இருந்ததுன்னா, அந்த லிங்க் நான் வந்து பின் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல அத பார்த்துக்கோங்க. அதுல பார்த்துட்டீங்க. உங்க ஊர் பேரோடது நீங்க வந்து போட்டுட்டீங்கன்னா, உங்களுடைய நீங்க இருக்கக்கூடிய சிட்டி அண்ட் கண்ட்ரி போட்டீங்கன்னா, உங்களுக்கு அதுல வந்துரும். ஸோ இது வந்து ஒரு விஷயம். அடுத்ததாக இன்னொரு விஷயம் உங்களால தேட முடியாது ஆன்லைன்ல. அது மாதிரி நாம் வந்து பஞ்சாங்கத்தில கணிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்தில இந்த பிரஹஸ்பதியே நமக என்ற ஒரு மந்திரம் சொல்லுவதும் சரி, இந்த பிரஹஸ்பதியே நமகங்கிறது மத்த டைம்ல சொன்னாலும் நல்ல பலன் தரும். இந்த ஒரு நாள பொறுத்தவரைக்கும். நான் ஏன் அந்த ஒரு பர்ட்டிகுலரா ஒரு 30 மினிட்ஸ் சொல்றேன் அப்படின்றது, அந்த 30 மினிட்ஸ் என்ன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா 9:24 ஈவினிங் நைட் 9:24லிருந்து 10:02 வரைக்கும் அந்த டைம் இருக்கு. 9:24லேருந்து 10:02 வரைக்கும் இந்த டைம் இருக்கு. இந்தியாவுக்கு டெல்லி மாரியான ஒரு இடம் அப்படின்ற மாரியா ஒரு கன்னியாகுமரி, டெல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன வரும். இதுல நீங்க வந்து நான் இப்ப இத சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹார்ட்லி
ஒரு 38 மினிட்ஸ் வருது இல்லையா? இதுல நடுவுல ஏதாவது ஒரு 15, 20 நிமிஷம் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து சேஃபா நீங்க வந்து சொல்லிடலாம். இந்த 15, 20 நிமிஷத்துல என்ன சொல்லலாம்னா, இந்த ஓம் பிரகஸ்பதியே நமக எவ்வளவு தடவ சொன்னாலும் அது பலன் கிடைக்கும். இது ஒரு விஷயம். பணம் அதிகமா வர்றதுக்கு வேற ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெசாகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம வந்து குடுத்திருந்தோம். 5 கோடியா, 5 லட்சமா எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, இந்த வெசாகோடது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல கூட நம்ம நேத்து ஒரு போல் மாரி கேட்டிருந்ததுல 100 பேருக்கு மேல 120 பேருக்கு மேல கிட்டத்தட்ட வந்து அந்த வெசாகோ அப்படின்றது நம்ம கோர்ஸா எடுங்க அப்படின்ற மாரி ஒரு ஒர்க் ஷாப் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்டிருந்தது. ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் நேரடி பயிற்சி. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமா செய்யும்பொழுது எல்லாரும் அது விரும்பி இருந்தார்கள். அது நம்ம வந்து இப்போ ரீசென்ட்டா வந்து டெமிகாட்ஸ் அது மாரி குபேரர் மாரி ஒரு சக்தி உள்ளவர்கள் அப்படின்ற மாரியான ஒரு விஷயமாக பிரபஞ்சத்திலே இந்த வெசாகோ அப்படின்ற மாரியான விஷயம், ஓடின் அப்படின்ற மாரியான விஷயம், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெத்தார் அப்படின்ற மாரி 3 விஷயங்களையுமே குடுத்திருந்தேன். ஸோ இதுல வந்து வெசாகோ வந்து நெறைய பேர் அது மாரியான விஷயமாக செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுங்கிறது ஆல்ரெடி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்ப அந்த வெசாகோ அப்படின்றதுக்கு உண்டான ஒரு நேரம் இந்த ஒரு நாள். இந்த ஒரு 30, 35 மினிட்ஸ்ல வந்து நீங்க நார்மலா செய்யக்கூடிய விஷயத்த இருக்கிறதுல பலன விட, இந்த ஒரு டைம்ல ஏகப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படின்ற மாரி அந்த ஜூபிட்டர் ஆக்டிவேஷன் டைம் அப்படின்ற மாரி விஷயமா நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அப்ப அந்த வெசாகோவுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்ல முடியாது. ஸோ நான் அந்த 5 கோடி 5 லட்சமா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து போடுறேன். அதில போய் பார்த்துக்கோங்க. அந்த வெசாகோவுக்கு எந்த மாரி விஷயம் செய்தால் நல்ல பலன் தரும் அப்படின்ற மாரியான விஷயமா நீங்க பார்த்துட்டு அத செஞ்சுட்டு வரலாம். அது தவிரவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்திலே நீங்கள் ஒரு எண்ணை எழுத வேண்டியது. எண் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, ஒரு ஃப்ரீக்வென்சி நம்பர். ஃப்ரீக்வென்சி நம்பர வந்து நம்ம வந்து எழுதுறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். இல்லன்னா நம்ம உடம்புல எழுதிக்கிறது நல்ல பலன் தரும். உடம்புல எழுதிக்கிறதுக்கு என்ன கலர்ல எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல எழுதிக்கலாம். அது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 183.58 ஹெர்ட்ஸ். ஹெச் போட்டு கீழ ஸ்மால் இசட் போடுவோம் இல்லையா? 183.58 ஹெர்ட்ஸ். இத நான் உங்களுக்கு போடுறேன். டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அத பார்த்துக்கோங்க. இந்த டைம்ல வந்து நான் பர்ட்டிகுலரா இந்த டைம்ல நீங்க இத எழுதிக்கிறதுங்கிறது பலன வந்து அதிகரிக்க செய்யும். ஜெனரலாவே இந்த ஒரு அந்த ஹெர்ட்ஸ் வந்து நீங்க வந்து எழுதிட்டே வந்தீங்கன்னா, ஒரு நோட்ல வந்து எவ்வளோ தடவ எழுதணுன்றதெல்லாம் இல்ல. ஒரு நோட்ல உங்களுக்கு எவ்வளோ தடவ முடியுமோ, நான் சொன்ன இந்த ஒரு 9:24லேருந்து 10:02க்குள்ள எவ்வளோ தடவ எழுதணுமோ எழுதுங்க. நாளைக்கெல்லாம் எந்த டைம்ல எழுதணுமோ, அந்த மாரியான விஷயமாக எழுதுங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். ரெகுலராவே என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, செல்வ ரீதியான விஷயங்கள், பணம் அதிகமாக வரக்கூடிய ஒரு பலன், குருபலன் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் உங்களுடைய வாழ்க்கை அமையும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த கண்டிப்பாகவே சொல்லலாம். இது நம்ம வந்து சாண்டிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சாண்டிங் பொறுத்தவரைக்கும் ஓம் பிரகஸ்பதியே நமக, இந்த வெசாகோ இது 2த்தையும் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இன்டர்நேஷனல் பீப்பிள் பொறுத்தவரைக்கும் நான் அகைன் சொல்றேன். இரவு 9:24லிருந்து 10:02ங்கிறது இந்தியன் டைம். நீங்க உங்களுக்கு ஏதாவது தேவை பார்த்தீங்கன்னா, துபாய் இருக்காங்க, சிங்கப்பூர் அதே மாரி வந்து மலேசியன் பீப்பிள் இருக்காங்க. அ வேற ஒரு சில ஒரு சிட்னி இருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தோம்னா, நியூயார்க், லண்டன்லாம் கேட்குறாங்க. எவ்வளோ பேருக்கு என்னால போட முடியுமோ டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். இல்லாதவர்கள் நீங்கள் உங்களுடைய சிட்டி என்னவோ சிட்டி அண்ட் கண்ட்ரி இது நீங்க வழக்கமா கேட்டு வாங்குற மாதிரி இது செய்ய போறதுக்கு விருப்பம் இருக்கிறதுன்னு சொல்லி கேட்டு நீங்க வாங்கிக்கோங்க. அது வந்து அந்த டைம்ல இந்த ஒரு விஷயத்த மட்டும் இந்த வெசாகோ அண்ட் அந்த ஜூபிட்டர் ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் இந்த விஷயத்தெல்லாம் செய்யறதுங்கிறது உங்களுக்கு வந்து அது ரொம்ப பெட்டரா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரிக்வெஸ்ட் இந்த இன்டர்நேஷனல் பீப்பிள் பொறுத்தவரைக்கும், உங்களுடைய கண்ட்ரிக்கு நான் ஆல்ரெடி ஏதாவது கமெண்ட்ல குடுத்துருக்கேனாங்கிறத ஒரு தடவ பார்த்துட்டு நீங்க திரும்ப கேளுங்க. ஜஸ்ட் லைக் தட் அப்படி கேட்டுட்டீங்கன்னா, எனக்கு வந்து திரும்பவும் நான் வந்து ஒன்ஸ் அகைன் நான் வந்து அது பண்ணியிருக்கிறத நான் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் திரும்பவும் வந்து அகைன் நான் பஞ்சாங்கம் செக் பண்ணி உங்களுக்கு அனுப்ப வேண்டியதா இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் ஒரு சிரமத்த குடுக்கும். வெளிலலாம் இருந்தேன்னா குடுக்க முடியாம போகக்கூடிய சந்தர்ப்பம் கூட இருக்கும். அதனால கமெண்ட்ல ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செய்யுங்கள். இந்த ஒரு நாள் மிக, மிக அற்புதமான ஒரு நாள். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வதற்கு. அதனால இந்த ஒரு நாள மிஸ் பண்ணிடாதீங்க. நம சிவாய.